அணியினுடைய வெற்றி எண்ணிக்கை 12 இருக்கிறது. தொடர்ச்சியாக அடுத்த பந்து வீச்சு மேலும் ஒரு சிறப்பான துடுப்படுத்தாட்டம் ஸ்டேட் திசையில் அடித்தாடப்பட்டிருக்கிறது. 4 ஓட்டம் பெறுவதற்கான வாய்ப்பு வந்திருக்கிறது. அந்த 4 ஓட்டங்கள் அணியினுடைய ஓட்ட எண்ணிக்கை 16 உயர்ந்திருக்கிறது. தனது பந்து ஓவருடைய அடுத்த பந்து வீச்சு ஜெயதங்கன் சிறப்பாக தனது அடிக்காக துடுப்படுத்தி அடிக்கொண்டிருக்கின்றார். 14 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்த வேளையில் மீண்டும் ஒரு 6 ஓட்டம் பெறுவதற்கான வாய்ப்பு வந்திருக்கிறது. சிறப்பான ஒரு ஆரம்ப துடுப்பாட்ட வீரர் இந்த 3 போட்டிகளிலுமே தன்னிச்சையாக தனது அணிக்காக துடுப்படுத்தி ஆடிக்கொண்டிருக்கின்ற ஆரம்ப துடுப்பாட்ட வரிசை சிறப்பான ஒரு ஆரம்பத்தை தந்திருக்கிறது. முதலாவது பந்து ஓவர் நிறைவுக்கு வருகின்ற வேளையில் 22 ஓட்டங்கள் எந்தவித விக்கெட் இழப்புமின்றி துடுப்படுத்தி ஆடிக்கொண்டிருக்கின்றது. கௌரவ அணியின் ஆரம்ப துடுப்பாட்ட வீரர்கள் ஜெயதங்கா அவரோடு மறுபக்கம் பாஸ்கர் ஆகியோர் களத்தில் இருக்கின்ற வேளையில் இரண்டாவது பந்து ஒரு வீசுவதற்காக ஷரோன் அழைக்கப்பட்டிருக்கின்றார். முதலாவது பந்து வீச்சு முறையிலான ஒரு வாய்ப்பினை சர்வர பயன்படுத்தி இருக்கின்றார் பாஸ்கர். அணியினுடைய ஓட்ட எண்ணிக்கை 6 உயர்கிறது. 28 ஓட்டங்கள் 1.1 பந்து வீச்சு ஓவர் நிறைவேற்ற வருகின்ற வேளையில் 28 ஓட்டங்களை பெற்றிருக்கிறது. விளையாடி சிறப்பாக ஒரு ஆரம்ப துடுப்பாட்ட வரிசை இடைப்பாட்டத்தை தந்திருக்கிறது. அதே போல நொகோட் சுற்று போட்டியினுடைய முதலாவது போட்டி தற்பொழுது இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. கொட்டக்குளம் மற்றும் கௌரவ அணிகளுக்கு இடையிலான போட்டி இடம்பெற்றுக் கொண்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. மீண்டும் ஒரு 4 ஓட்டம் பெறுவதற்கான வாய்ப்பு வந்திருக்கிறது. அணியினுடைய ஓட்ட எண்ணிக்கை 33 எட்டி பிடித்திருக்கிறது. சிறப்பாக ஒரு ஆரம்ப துடுப்பாட்ட இணைப்பாட்டத்தை சிறந்த முறையிலே கொண்டு சென்று கொண்டிருக்கிறது கௌரவ அணி. தனது அடுத்த பந்தினை வீச சிறந்த தயாராக கொண்டிருக்கின்றார். மேலும் ஒரு சிறப்பான ஒரு மீண்டும் ஒரு 4 ஓட்டம் பந்து லைன் அழினால் கைப்பற்ற நழுவவே இந்த 4 ஓட்டம் பெறப்பட்டிருக்கிறது. அணியினுடைய ஓட்ட எண்ணிக்கை 37 1.4 பந்து வீச்சவர்கள் நிறைவுக்கு வந்திருக்கிறது. 37 ஓட்டங்கள் பெறப்பட்டிருக்கிறது. அறிவித்தலானது கொட்டுக்குளம் தமிழ் அணிகளுக்கு இடையிலான மற்றும் கௌரவ அணிகளுக்கு இடையிலான போட்டி தற்பொழுது இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. வேலை மீண்டும் ஒரு சிறப்பான துடுப்பாட்டம் வினோ அணி ஸ்கோர் விவரங்களை பார்க்கின்ற வேளையில் 38 செஞ்சன் டெலிவரி மற்றும் நோவுட் மகாவித்யாலய அணித்தலைவர் சற்று எங்களோடு தொடர்பினை ஏற்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம். செஞ்சன் டெலிவரி மற்றும் நோவுட் மகாவித்யாலய அணித்தலைவர்கள் சற்று எங்களோடு தொடர்பினை ஏற்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம். அதனை போல எதிர்வரும் 31ஆம் தேதி முதலாவது போட்டியாக ஆரம்பிக்கப்பட காத்திருக்கின்றது. லக்கம் மற்றும் நல்லத்தண்ணி ஆகிய பாடசாலைகளுக்கு இடையிலான சீனியர் அணிகளுக்கான முதலாவது போட்டியாக எதிர்வரும் 31ஆம் தேதி காலை 8 மணிக்கு போட்டி ஆரம்பிக்கப்படும். எனவே தகுந்த நேரத்துக்கு வருகை தராத சந்தர்ப்பத்திலே அணிகள் நேரடியாக போட்டியில் இருந்து விலக்கப்படும் என்பதை கவனித்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். சற்று எங்களுடைய நோவுட் தமிழ் மகா மற்றும் தமிழ் மகா வித்தியாலயம் மற்றும் செஞ்சொண்டலை அணி தலைவர்கள் சற்று எங்களோடு தொடர்பினை ஏற்படுத்துமாறு கேட்டுக்கொள்கின்றோம்.
அசோக்குமார். மூன்றாவது பந்தோரிலே இரண்டாவது பந்தை நிகழ்த்துவதற்காக மில்ஷான் அழைக்கப்பட்டுள்ளார். சிறந்த ஒரு வேக பந்து வீச்சாளர், இடது கை பந்து வீச்சாளரும் கூட. கடின பந்திலே யங்கோஸ் அணியை பிரதிநிதித்துவப்படுத்தி விளையாடும் மில்ஷான் ஒரு சகலதுறை வீரர். அணி நோத்தோட எண்ணிக்கையாக 2.2 பந்து ஒரு முடிவில் அணியின் மொத்தம் 39 மூன்றாவது பந்து பிரதியை வீசுவதற்காக மில்ஷான் பிரதான நடுவரின் சமஜைக்கு அகலபந்து என தீர்மானிக்கப்பட்டு அந்த அகலபந்தின் உதவியுடன் அணியின் மொத்த எண்ணிக்கையாக 40 உயர்ந்துள்ளது. இந்த விக்கெட் இழப்பின்றி அணியின் மொத்த எண்ணிக்கை 40. தனது மூன்றாவது பந்து பிரதியை வீசுவதற்காக மில்ஷான் மணிக்கவும் அணியின் மொத்த எண்ணிக்கையாக 43 உயர்ந்துள்ளது. அணியின் மொத்த எண்ணிக்கை 43. தனது மூன்றாவது பந்து பிரதியை வீசுவதற்காக இடது கை பந்து வீச்சாளர் மில்ஷான் மேலும் ஒரு சிறந்த பந்து வீச்சு விதிலும் லோகன் திசையின் வாயிலாக மேலும் ஒரு 6 ஓட்டம் பாஸ்கரின் மட்டையிலிருந்து பெறப்பட்டுள்ளது. அந்த 6 ஓட்ட மடங்களாக அணியின் மொத்த எண்ணிக்கையாக 49 உயர்ந்துள்ளது. 3.3 பந்து ஓவர் முடியல் அணியின் மொத்த எண்ணிக்கை 49. தனது நான்காவது பந்து பிரதியை வீசுவதற்காக கொட்டகல அணியின் சார்பாக மில்ஷான் பாஸ்கரை நோக்கி. பாஸ்கர் எல்லா திசைகளிலும் மேலான முறையிலே 6 ஓட்டங்களை பெறக்கூடிய ஒரு வீரர். மேலும் ஒரு சிறந்த பந்தை வீச்சு இருந்த போதிலும் லெக் திசையின் வாயிலாக ஒரு ஆட்டம் இழக்கக்கூடிய சந்தர்ப்பம். ரன்அவுட் முறையில் ஆட்டம் என்று செல்கின்றார் அதிரடி தொழிற்பாடு வீரர் பாஸ்கர். அத்துடன் தனது முதலாவது விக்கெட்டும் இழந்துள்ளது. கௌரவ அணியினர் அணி மொத்த எண்ணிக்கையாக 49. 3.4 பந்து ஒரு முடிவிலே புதிய தொடுபடுத்தாட்ட வீரராக புதிய தொடுபடுத்தாட்ட வீரராக சிவகுமார் ஒரு சிறந்த ஒரு தொடுபடுத்தாட்ட வீரர். வலது கை தொடுபடுத்தாட்டரும் கூட. மில்ஷான் தனது 5வது பந்து பிரதியை வீசுவதற்காக சிவகுமாரை நோக்கி. சிறந்த முறையில் வீசப்பட்ட பந்து வீச்சு யோக முறை மூலம் வீசப்பட்ட பந்து பிரதியாக மாறியுள்ளது. மேலும் ஒரு ஓட்டம் அந்த ஒரு ஓட்டம் மடங்களாக அணியின் மொத்த எண்ணிக்கையாக 50 உயர்ந்துள்ளது. 3.5 பந்து ஒரு முடியல் அணியின் மொத்த எண்ணிக்கை 50. தனது இறுதி பந்து பிரதியை வீசுவதற்காக மேலும் ஒரு சிறந்த பந்து வீச்சு மிட் விக்கெட் வாயிலாக மேலும் ஒரு 2 ஓட்டம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு கூறியது போலவே 2 ஓட்டம். அந்த 2 ஓட்டம் வாயிலாக அணியின் மொத்த எண்ணிக்கையாக 52 உயர்ந்துள்ளது. 3 ஓவர் முடிவில் அணியின் மொத்த எண்ணிக்கை 52. நான்காவது பந்து பிரதியை வீசுவதற்காக கொடகல அணியின் சார்பாக கிஷா அழைக்கப்பட்டுள்ளார். ஒரு சிரேஷ்ட வீரர் கிஷா பருவம் என்ன செய்ய காத்திருக்கிறார். ஆரம்ப தொடுபடுத்தாட்ட வீரர் ரவி மற்றும் 2ஆம் நிலை தொடுபடுத்தாட்ட வீரர் சிவகுமாருக்கு எதிராக தனது பந்து ஓவரிலே முதலாவது பந்தரை வீசுவதற்காக கிஷா. மணிக்கம் ஜேதன் மேலும் ஒரு சிறந்த பந்து வீச்சு இருந்த முதல் பிரதான நடுவரின் சமஜைக்கிணங்க அகலபந்து என தீர்மானிக்கப்பட்டு அந்த அகலபந்தின் உதவியுடன் அணியின் மொத்த எண்ணிக்கையாக 53 உயர்ந்துள்ளது. தனது முதலாவது பந்தரை மீண்டும் எறிவதற்காக கிஷா. மேலும் ஒரு சிறந்த பந்து வீச்சு குட்லந்து முறையில் வீசப்பட்ட பந்து வீச்சு எந்த ஒரு ஓட்டமும் பெற்றுக் கொண்டிருக்க முடியவில்லை.
தனது இரண்டாவது பந்தரை பிரதியை வீசுவதற்காக கிஷா சிவகுமாரினை நோக்கி மேலும் ஒரு சிறந்த மந்திச்சு ஒரு ஆட்டம் இழக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம். ஒரு 6 ஓட்டம் களத்தடுப்பாட்ட வீரர்களின் கவனையினும் காரணமாக ஒரு 6 ஓட்டம். அந்த 6 ஓட்டம் மடங்களாக அணிமத்தோடு எண்ணிக்கையாக 59 உயர்ந்துள்ளது. 3.1 பந்து ஒரு முடிவில் அணிமத்தோடு எண்ணிக்கை 59. தனது இரண்டாவது மணிகம் 3வது பந்து பிரிவை வீசுவதற்காக தி லெஜெண்ட் கிஷா. அதனை போல இந்த சுற்று போட்டியினுடைய இறுதி கட்டத்தில் இன்று நாளினுடைய இறுதி கட்டத்தில் நாங்கள் இருக்கின்றோம். இன்னும் ஒரு போட்டியை நடத்துவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. செஞ்சொண்டிலரி அணியினுடைய முடிவுக்கு அமைய இந்த போட்டி இடம்பெறுமா இல்லையா என்பதை நாங்கள் பொறுத்து வந்து பார்க்க வேண்டும். அவ்வாறு இருக்கின்ற அதே சந்தர்ப்பத்தில் எதிர்வரும் 31ஆம் தேதி இடம்பெறுகின்ற போட்டிகள் தொடர்பான அனைத்து விதமான விவரங்களும் இந்த போட்டிகளுக்காக உத்தியோகபூர்வமாக இருக்கின்ற வாட்ஸ்அப் குழுவினூடாக போட்டியினுடைய நேர அட்டவணையை நாங்கள் நாளை தினம் உங்களுக்காக வழங்க காத்திருக்கணும். எனவே அந்த குறித்த நேரத்துக்கு கட்டாயமாக அணிகள் சமூகம் அளிக்க வேண்டும். அல்லது சமூகம் அளிக்க தவறுகின்ற அணிகள் நேரடியாக போட்டியிலிருந்து விலக்கப்படுவார்கள் என்பதை கவனித்துக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். 2 அணிகளுமே போட்டிக்கு தாமதமாக வருகை தருமாக இருந்தால் 2 அணிகளுமே நேரடியாக அந்த போட்டியிலிருந்து நேரடியாக விலக்கப்படுவார்கள். எனவே அதனை கருத்தில் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்ற அதேவேளை எதிர்வரும் 31ஆம் தேதி காலை 8 மணிக்கு போட்டிகள் ஆரம்பிக்கப்படும். அதில் எவ்விதமான மாற்றங்களும் இல்லை. காலை 8 மணிக்கு ஆரம்பிக்கப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது. சில வேளை எங்களுடைய இந்த காலநிலை 31ஆம் தேதி எங்களுக்கு கிடைக்குமா என்பது சற்று சந்தேகமான ஒரு விடயம். காரணம் இங்க இருக்கின்ற அனைவருமே நுவரெலியாவில் இருக்கின்றவர்கள். எனவே உங்களுக்கு தெரியும் எங்களுடைய இந்த வெசாக் பூரணி தினங்களிலே அதிகமான மழை வீழ்ச்சி பொழியக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. எனவே அதன் காரணமாக தான் அதிகமான போட்டிகளை இன்றைய நாளிலே நாங்கள் நிறைவுக்கு கொண்டு வருவதற்கான முயற்சிகளை நாங்கள் மேற்கொண்டிருந்தோம். எனவே எதிர்வரும் 31ஆம் தேதி போட்டியில் ஈடுபடுகின்ற அனைத்து கழகங்களும் உங்களுக்காக நாங்கள் குறிப்பிடுகின்ற நேரத்துக்கு கட்டாயமாக போட்டியிலே ஈடுபட வேண்டும் என்பதை நீங்கள் கவனித்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அதே சந்தர்ப்பத்திலே ஒரு சில சந்தர்ப்பங்களை காலநிலை மோசமாக இருக்குமாக இருந்தால் பந்து ஓவரினுடைய பந்துகள் குறைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. ஜேதங்கம் மிக வேகமாக துடுப்படுத்தாடி கொண்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. மேலும் ஒரு 6 ஓட்டம், அந்த 6 ஓட்டம் மடங்களாக அணியின் மொத்தோடு எண்ணிக்கையாக 80 உயர்ந்துள்ளது. 3.5 பந்து ஒரு முடியில் அணியின் மொத்தோடு எண்ணிக்கை 80. இந்த 6 ஓட்டத்தில் தனது அரை சதத்தையும் பூர்த்தி செய்துள்ள சிவகுமார் மேலும் லெக் திசையின் வாயிலாக ஒரு ஓட்டம், அந்த ஒரு ஓட்டம் மணிகம் 2 ஓட்டம், அந்த 2 ஓட்ட மடங்களாக அணியின் மொத்தோடு எண்ணிக்கையாக 82 உயர்ந்துள்ளது. மணிகம் ஜேதன் தனது அரை சதத்தை பூர்த்தி செய்துள்ளார். அவருக்கு எங்களது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஏற்பாட்டு குழு சார்பாக 5வது கடைசி பந்து பிரதியை வீசுவதற்காக மனோ அழைக்கப்பட்டுள்ளார். ஒரு சிறந்த பந்து வீச்சாளர் தொடுபாட்டாட்ட வீரர் மனோ கொடகலானின் சார்பாக தனது முதலாவது பந்து பிரதியை வீசுவதற்காக மனோ ரவியை நோக்கி ஒரு சிறந்த வேகபந்து வீச்சாளர் மனோ மேலும் ஒரு சிறந்த பந்து வீச்சு ஆட்டமிழக்கக்கூடிய சந்தர்ப்பம். தனது 2வது விக்கெட்டையும் இழந்து செல்கின்றது கௌரவ அணியினர். ஆட்டமிழந்து செல்கின்றார் சிவகுமார். 3ஆம் நிலை துடுப்பாட்ட வீரராக பிரேம் அழைக்கப்பட்டுள்ளார். ஒரு சகலதுறை வீரர். கௌரவ மைதானத்தில் இவருக்கு தனியிடம் உள்ளது. சிறந்த சகலதுறை வீரர். பந்து வீச்சிலும் சரி, துடுப்பாட்டாலும் சரி, சிறந்த விரும்பல்களை பெறக்கூடிய ஒரு வீரர் பிரேம். தனது 2வது பந்து பிரதியை வீசுவதற்காக மனோ பிரேமை நோக்கி மேலும் ஒரு சிறந்த பந்து வீச்சு பதிலும் லோங்கோன் திசையின் வாயிலாக மேலும் ஒரு 6 ஓட்டம், அந்த 6 ஓட்டம் வாயிலாக அணியின் தொடர்ச்சியாக 88 உயர்ந்துள்ளது. 4.2 பந்து ஒரு முடியில் 2 விக்கெட் இழப்புக்கு அணியின் மொத்த எண்ணிக்கை 88. தனது 3வது பந்து பிரதியை வீசுவதற்காக மனோ பிரேமினை நோக்கி மேலும் ஒரு சிறந்த பந்து வீச்சு என்ற போதிலும் விக்கெட் காப்பாளரின் கவனியினம் காரணமாக மேலும் ஒரு ஓட்டம், அந்த ஒரு ஓட்டம் மடங்களாக அணியின் மொத்த எண்ணிக்கை 89 உயர்ந்துள்ளது.
தனது 4வது பந்து பிரதி வீசுவதற்காக மனோ ஜேதங்கா மேலும் ஒரு ஓபிசைன் வாயிலாக ஒரு 4 ஓட்டம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை. களத்தடுப்பாடு வீரர்களின் ஒரு சிறப்பான மணிக்கோம் அது ஒரு 4 ஓட்டமாக மாறியுள்ளது. அந்த 4 ஓட்டம் மடங்களாக அணியின் மொத்த எண்ணிக்கை 93 உயர்ந்துள்ளது. தனது 4வது பந்து பிரதி வீசுவதற்காக மனோ மேலும் ஒரு சென்ற பந்து வீச்சு மேலும் லாங் ஆஃப் தி சைன் வாயிலாக ஒரு ஓட்டம். அந்த ஒரு ஓட்டம் மடங்களாக அணியின் மொத்த எண்ணிக்கை 94 உயர்ந்துள்ளது. தனது இறுதி பந்து பிரதி வீசுவதற்காக மனோ பிரேமை நோக்கி மேலும் ஒரு சிறந்த பந்து வீச்சு. இந்த புதிலும் பிளிக் முறையில் மேலும் ஒரு 6 ஓட்டம். அந்த 6 ஓட்டம் மடங்களாக தனது சதத்தையும் பூர்த்தி செய்துள்ளது கௌரவ அணியினர். இந்த போட்டியிலே வெற்றி பெற வேண்டுமாயின் 5 பந்து ஓவர்களை சந்தித்து 101 ஓட்டங்களை பெற வேண்டும். கொடகல அணியினர் கொடகல அணியை பொறுத்தவரையிலே சிறந்த துடுப்பாட்ட வீரர்களாக லயனல், ரிஷோ, மனோ, சுதா போன்ற சிரேஷ்ட வீரர்கள் காணப்படுகின்றனர். பார்ப்போம் இந்த ஓட்ட இலக்கை எவ்வாறு ஆடுகிறார்கள் என்று. 2026 ஆண்டுக்கான FIFA சாம்பியன்ஸ் ட்ரோஃபியோடு நாங்கள் இந்த வேளையிலே சீசன் 2 இரண்டாவது பருவ காலத்தோடு உங்கள் அனைவரை நாங்கள் கைகோர்த்திருக்கின்றோம். இன்றைய நாளில் 2வது தினமாக சிரேஷ்ட வீரர்களுக்கு இடையிலான இந்த போட்டியாக இடம்பெற்றுக் கொண்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. லீக் சுற்று போட்டிகள் முழுமையாக நிறைவுக்கு வந்திருக்கின்ற வேளையிலே நாக் அவுட் சுற்று போட்டியினுடைய 1வது போட்டி தற்பொழுது இடம்பெற்றுக் கொண்டிருப்பதை நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். நுவரெலியா கல்வி வலயத்துக்குட்பட்ட கோட்டகல தமிழ் மகா வித்தியாலய அணிக்கும் அதனை போல ஹட்டன் கல்வி வலயத்தினுடைய கூட்டம் 2 பாடசாலையான கூட்டம் 3 பாடசாலையான கௌரவ தமிழ் மகா வித்தியாலய அணிகளுக்கு இடையிலான போட்டியாக இந்த போட்டி இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. இருவேறு பிரதேசங்கள் கோட்டகல பிரதேசத்தை பிரதிநிதித்துவப்படுத்திய வீரர்கள், அதே போல சாமிமலை மஸ்கிலியா போன்ற பிரதேசங்களை பிரதிநிதித்துவப்படுத்திய வீரர்கள் இருவேறு திசைகளில் இருக்கின்ற இந்த போட்டியில் ஈடுபட்டுக் கொண்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. 1வது இன்னிங்ஸ் முடிவடைந்து சரியாக 90 வினாடிகளிலே போட்டிகள் ஆரம்பிக்கப்படும். எனவே துடுப்பாட்ட வீரர்கள் களத்தடுப்பாளர்கள் சரியாக 90 வினாடிக்குள் போட்டியை ஆரம்பிக்க வேண்டும். அதில் எந்த தரப்பு தவறிழைக்கின்றதோ எனவே அதற்கான அந்த நேர முகாமித்துவம் நாங்கள் கணக்கிலே பட்டுக் கொண்டிருக்கின்றது என்பதை நீங்கள் கவனித்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஆரம்ப துடுப்பாட்ட வீரர்களாக ரிசோ அவரோடு இணைந்து லயனல் ஆகிய 2 மிக வேகமாக துடுப்படுத்தக்கூடிய 2 துடுப்பாட்ட வீரர்கள் ஆடுகளத்தில் காணப்படுகின்றார்கள். மறுமுனையிலே பிரேம் அழைக்கப்பட்டிருக்கின்ற 1ஆம் இலக்க பந்து வீச்சாளர் பிரேம் அழைக்கப்பட்டிருக்கின்ற ஆரம்ப பந்தினை வீசுவதற்காக ரிஷாந்தன் ரிஷோநாத் அவரோடு இணைந்த லயனல் மறுமுனையிலே பிரேம் இந்த போட்டியில வெற்றி பெறுகின்ற அணி நேரடியாக காலிறுதி போட்டிக்கு தகுதி பெறும் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த போட்டியில வெற்றி பெறுகின்ற அணி நேரடியாக காலிறுதி போட்டிக்கு தகுதி பெறும் என்பது குறிப்பிடத்தக்கது. ஒவ்வொரு பிரிவிலும் வெளியேறுகின்ற அணிகளுக்கான கேடயங்கள் அந்த இடத்துல காட்சிப்படுத்தப்பட்டுக் கொண்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. எனவே பிரேம் தன்னுடைய 1வது பந்தினை வீசியிருக்கின்றார். நேரடியாக கால் காப்பினை தகர்த்திருக்கின்றது. பந்து ஒரு ஓட்டம் காலுதிரியாக பெறப்பட்டிருக்கின்றது. 2வது ஓட்டத்துக்கான வாய்ப்புகள் இல்லை. தசம் ஒரு பந்து வீச்சுகள் முடிவிலே ஒரு ஓட்டத்தோடு ஆரம்பித்திருக்கின்றார்கள். லைனில் பந்தினை எதிர்கொள்வதற்காக 10 வருடத்துக்கு முன்பு இந்த நோவு கொட்டகலை ஹட்டன் மஸ்கிலியா பிரதேசங்களிலே மிகவும் பந்து வீச்சாளர்களுக்கு சிம்ம சொப்பனமாக விளங்கிய ஒரு துடுப்பாட்ட வீரர் லயனல் இன்றைய நாள் எவ்வாறு அமையும் அடித்தாடப்பட்டிருக்கின்றது. மிடோன் திசை வழியாக 1வது 6 ஓட்டம் இந்த வெளியிலே பெறப்பட்டிருக்கின்றது. லயனலின் மட்டிலிருந்து பெறப்படுகின்ற 1வது 6 ஓட்டம் 2வது இன்னிங்ஸினுடைய 1வது 6 ஓட்டமாக இது மாறியிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. தசம் 2 பந்து வீச்சுகள் முடிவிலே 7 ஓட்டங்களை பெற்று துடுப்படுத்த ஆடிக்கொண்டிருக்கின்றார்கள். இந்த வெளியில் தசம் 2 பந்து வீச்சுகள் முடிவிலே 7 ஓட்டங்கள் பெறப்பட்டிருக்கின்றது. தற்போது
பந்தோருக்கு சராசரியாக 21 ஓட்டங்கள் என்ற விதத்திலே ஓட்ட எண்ணிக்கை அதிகரிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. தேவையான ஓட்ட எண்ணிக்கை ஒரு பந்தோருக்கு 20 என்று குறிப்பிடத்தக்கது. மீண்டும் திசை வழியாக அடித்தரப்பட்டு தடுக்கப்பட்டிருக்கின்றது. ஒரு ஓட்டம் ஓடுவது வழியாக பெறப்பட்டிருக்கின்றது. இரண்டாவது ஓட்டத்துக்கான வேகமான முயற்சி வெற்றி அளித்திருக்கின்றது. இரண்டாவது ஓட்டமும் வெற்றிகரமாக பூர்த்தி செய்யப்பட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. தசம் 3 பந்து வீச்சுகள் முடிவிலே 9 ஓட்டங்களை பெற்று துடுப்படுத்த ஆடிக்கொண்டிருக்கின்றார்கள். தொடர்ந்து பந்திலை வீசுவதற்காக பிரேம் லைனில் நோக்கி வீசப்பட்ட பந்து அடித்தாடப்பட்டிருக்கின்றது. மிட் விக்கெட் திசை வழியாக அடித்தாடப்பட்டு மேலும் ஒரு 6 ஓட்டம் இந்த வெளியிலே பெறப்பட்டிருக்கின்றது. அந்த 6 ஓட்டத்தின் உதவியோடு அணியினுடைய மொத்த ஓட்ட எண்ணிக்கை இந்த வெளியிலே 15ஆக உயர்வடைந்திருக்கின்றது. தசம் 4 பந்து வீச்சுகள் நிறைவிலே 15 ஓட்டங்களை பெற்று துடுப்படுத்த ஆடிக்கொண்டிருக்கின்றார்கள். இன்னும் 26 பந்துகள் 86 ஓட்டங்கள். இந்த சுற்று போட்டியிலே இறுதியில் இணைந்த கொட்டுகள் அணியினர் மிக சிறந்த போட்டிகளை வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். மிக சிறந்த ஒரு பந்து வீச்சு நேடியாக ஆரம்ப அதிரடி துடுப்பாட்ட வீரர் லைனலின் விக்கெட் தகர்க்கப்பட்டிருக்கின்றது. நேடியாக போல் செய்யப்பட்டு ஆட்டம் இழக்க செய்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. மிக சிரேஷ்ட ஒரு துடுப்பாட்ட வீரர் என்பது குறிப்பிடத்தக்கது. பல 2-3 தசாப்தங்களாக இந்த ஹெட்டன் கினிகத்தினை அதனை போல கோட்டக்கல்லை தலவாக்கல்லை மஸ்கிலியா நோபுட் புகுந்தலா பிரதேசங்களில் சகலத்துறை ஆட்டக்காரராக விளங்கிய ஒரு வீரர் இன்று மிக நீண்டதொரு இடைவெளியின் பிறகு அவரை ஒரு சுற்றுப்போட்டியினூடாக பார்க்கக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளிலே கிடைத்திருந்தது. கொட்டக்கலை தமிழ் மகா வித்தியாலய அணிக்காக இன்றைய நாளிலே இணைந்திருந்தார் எங்களுடைய லயனல். எனவே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய நாளிலும் அவருடைய பணியினை அவர் சரியாக செய்திருக்கின்றார். அதிகூடிய நேரம் ஆடுகளத்தில் இருப்பதற்கான வாய்ப்புகள் அவருக்கு கிடைக்க பெறவில்லை. இருந்தாலுமே கூட ஒரு சிறந்த ஒரு ஆரம்பத்தினை எடுத்துக் கொடுத்திருக்கின்றார். இந்த இனமாக ஒரு பந்து மீதமாக இருக்கின்றது. இன்னும் ஒரு 5 ஓட்டங்கள் பெறப்படுமாக இருந்தால் ஒரு பந்து ஓருக்கு பெறப்படுகின்ற ஓட்ட எண்ணிக்கை சராசரி ஓட்ட எண்ணிக்கை அவர்கள் கடந்து விடுவார்கள். ஆமாம், அஜய் புதிய துடுப்பாட்ட வீரராக இணைந்து முதலாவது 6 ஓட்டத்தினை பெற்றிருக்கின்றார். ஒரு பந்து ஓவருக்கு சராசரியாக 20.2 என்ற வீதத்திலே ஓட்ட எண்ணிக்கை தேவைப்படுகின்ற சந்தர்ப்பத்திலே முதலாவது பந்து ஒரு நிறைவுக்கு வந்திருக்கின்றது. மொத்தமாக 21 ஓட்டங்களை பெற்றிருக்கின்றார்கள். ஒரு விக்கெட்டினை இழந்து. ஆனால் ஆரம்ப அதிரடி துடுப்பாட்ட வீரர் இந்த போட்டியை இறுதி வரை அழைத்து செல்வார் என எதிர்பார்க்கப்பட்ட ஒரு துடுப்பாட்ட வீரர் தான் லயனல். அவருடைய விக்கெட் வீழ்த்தப்பட்டது சற்று அந்த அணிக்கு பின்னடைவை ஏற்படுத்தியிருந்தாலுமே கூட ஆடுகளத்தில் இருக்கின்ற ரிஷோ மிக வேகமாக துடுப்படுத்த ஆடுவாராக இருந்தால் இந்த போட்டியினுடைய நிலையை முழுமையாக மாற்றக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. கௌரவ அணி சார்பாக உதிரி வீரர் ஒருவரை காரியாலயத்தில் நிற்கின்றோம். கௌரவ அணியின் சார்பாக மேலும் ஒரு 6 ஓட்டம் ரிஷோவின் மட்டையிலிருந்து ரிஷோவும் தனது ஆட்டத்தை ஆரம்பித்துள்ளார் எனலாம். அந்த 6 ஓட்டம் மயிலாக அணியின் மொத்த எண்ணிக்கையாக 27 உயர்ந்துள்ளது. 1.2 பந்து ஓவர் முடிய அணியின் மொத்த எண்ணிக்கை 27. தனது 2வது பந்து பிரதியை வீசுவதற்காக ரிஷோவுக்கு எதிராக மேலும் திசையின் வாயிலாக ஒரு அழகான ஒரு 6 ஓட்டம். அந்த 6 ஓட்டம் அழகாக அணியின் மொத்த எண்ணிக்கையாக 33 உயர்ந்துள்ளது. இனி விட்டு பெற வேண்டும் வெறுமனை 22 பந்துகளை சந்தித்து 68 ஓட்டங்கள் இரண்டாம் நிலை பந்து வீச்சாளராக கிருஷ்ணன் அழைக்கப்பட்டுள்ளார். கௌரவ அணியின் சார்பாக கடந்த காலங்களிலே ஜொலிபைஸ் அணிக்காக விளையாடிய ஒரு வீரர் கிருஷ்ணன் இன்றைய தினம் கௌரவ அணியின் சார்பாக தனது 3வது பந்து பிரதியை வீசுவதற்காக ஆமா ஹலோ சொல்லணும்
பெனால்டி முறையில் ஒரு 5 ஓட்டம் வழங்கப்பட்டுள்ளது கொடகல அணிக்காக. சிறந்த ஒரு நடுவர் குழாமோடு இயங்கிக் கொண்டிருக்கும் இந்த சுற்று போட்டி சிரேஷ்ட நடுவர்களாக தனது கடமைகளை செவ்வனே செய்த வண்ணம் இந்த பந்துக்கு பெனால்டி முறையில் 5 ஓட்டங்கள் துடுப்படுத்தாட்ட அணிக்கு வழங்கப்பட்டுள்ளது. தனது 3வது பந்து பிரதியை வீசுவதற்காக கிருஷ்ணன் அழைக்கப்பட்டுள்ளார். விசோவுக்கு எதிராக இன்னும் வெற்றி பெற வேண்டுமாயின் வெறுமனை 22 பந்துகளை சந்தித்து 63 ஓட்டங்களை பெற வேண்டும். மேலும் புல்டோஸ் முறையில் வீசப்பட பந்தை வீச்சு லெக் திசையின் வாயிலாக மேலும் ஒரு ஓட்டம் அந்த ஒரு ஓட்டம் மடங்களாக அணியின் எண்ணிக்கையாக 39 உயர்ந்துள்ளது. இன்னும் வெற்றி பெற வேண்டுமாயின் வெறுமனை 21 பந்துகளை சந்தித்து 62 ஓட்டங்களை பெற வேண்டும். தனது 4வது பந்து பிரதியை வீசுவதற்காக கிருஷ்ணா அழைக்கப்பட்டுள்ளார். அஜய்க்கு எதிராக அஜய் ஒரு சிறந்த துடுப்படுத்தாட்ட வீரர். கொடகலை அணியின் சார்பாக அஜய் தனது சந்தித்த 1வது பந்திலே ஒரு 6 ஓட்டம். பர்மம் என்ன செய்ய காத்திருக்கிறார் அஜய். மேலும் லெக் திசையின் வாயிலாக ஒரு ஓட்டம் அந்த ஒரு ஓட்டம் மடங்களாக அணியின் மொத்த எண்ணிக்கையாக 40 உயர்ந்துள்ளது. இன்னும் வெற்றி பெற வேண்டுமாயின் 61 ஓட்டங்களை பெற வேண்டும் கொடகல அணியினர். 20 பந்துகளை சந்தித்து 61 ஓட்டங்களை பெற வேண்டும். தனது 5வது பந்து பிரதியை வீசுவதற்காக கிருஷ்ணா ஆட்டமிழக்கக்கூடிய சந்தர்ப்பம் பார்ப்போம். ஆட்டமிழந்து வெளியே செல்கின்றார் ரிஷோநாத். ஒரு சிறந்த ஒரு துடுப்பாட்ட வீரர் ரிஷோ. பார்ப்போம் 3ஆம் நிலை துடுப்பாட்ட வீரராக கொடகலை அணியின் சார்பாக யார் அழைக்கப்படுவார் என்று. 3ஆம் நிலை துடுப்பாட்ட வீரர் மனோ அழைக்கப்பட்டுள்ளார். ஒரு சிறந்த ஒரு துடுப்பாட்ட வீரர். கடந்த காலங்களிலே ஆரம்ப துடுப்பாட்ட வீரராக களமிறங்கிய மனோ இன்றைய தினம் 3ஆம் நிலை துடுப்பாட்ட வீரராக கொடகல அணியின் சார்பாக இன்னும் வெற்றி பெற வேண்டுமாயின் 19 பந்துகளை சந்தித்து 61 ஓட்டங்களை பெற வேண்டும். தனது இறுதி பந்து பிரதியை வீசுவதற்காக கிருஷ்ணன் அழைக்கப்பட்டுள்ளார் மனோவுக்கு எதிராக. மேலும் ஒரு சிறந்த பந்து வீச்சு தொட்முறையில் வீசப்பட்ட பந்து பிரதியாக மாறியுள்ளது. 2 ஓவர் முடிவில் அணியின் மொத்த எண்ணிக்கை 42 விக்கெட் இழப்புக்கு. இனி வெற்றி பெற வேண்டுமாயின் வெறுமனே 18 பந்துகளை சந்தித்து 61 ஓட்டங்களை பெற வேண்டும் கொடகல அணியினர். இந்த போட்டியிலே வெற்றி பெற வேண்டுமாயின் 3ஆம் நிலை பந்து வீச்சாளராக கௌரவ அணியின் சார்பாக சகோதர வீரர் சத்யராஜ் அழைக்கப்பட்டுள்ளார். கடந்த காலங்களில் ரிதம் சனிக்காக ஆரம்ப பந்து வீச்சாளராக செயல்பட்ட சத்யராஜ் இன்றைய தினம் தனது பாடசாலைக்காக 3ஆம் நிலை பந்து வீச்சாளராக சிறந்த ஒரு பந்து வீச்சு. இந்த புதியம் அஜயின் மட்டையில் இருந்து ஒரு 6 ஓட்டம் லோகன் திசையின் வாயிலாக அந்த 6 ஓட்டம் மடங்களாக அணியின் மொத்த எண்ணிக்கையாக 46 உயர்ந்துள்ளது. இனி வெற்றி பெற வேண்டுமாயின் வெறுமனே 17 பந்துகளை சந்தித்து 55 ஓட்டங்களை பெற வேண்டும் கொடகல அணியினர். பர்வம் அஜய் மேலும் திசையின் வாயிலாக ஒரு 4 ஓட்டம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. சிறந்த ஒரு கல்தற்பாட்டம் அந்த 4 ஓட்டம் தகர்ப்பது 2 ஓட்டம் மடங்களாக அணியின் மொத்த எண்ணிக்கையாக 48 உயர்ந்துள்ளது. இனி வெற்றி பெற வேண்டுமாயின் வெறுமனே 16 பந்துகளை சந்தித்து 53 ஓட்டங்களை பெற வேண்டும் கொடகல அணியினர். பர்வம் அஜய் தனது 3வது பந்தை வீசுவதற்காக சத்யராஜ் அஜயை நோக்கி மேலும் ஒரு அகலப்பந்து அந்த அகலப்பந்தின் அணியின் மொத்த எண்ணிக்கையாக 49 உயர்ந்துள்ளது.
2.2 பந்து ஒரு முடியல அணியின் மொத்த எண்ணிக்கை 49. தனது மூன்றாவது பந்து பிரதியை வீசுவதற்காக மேலும் ஒரு 6 ஓட்டம் அஜய் மண்டையிலிருந்து ஒரு சிறந்த ஒரு பொறுப்பாளர் வீரர் அஜய். அந்த 6 ஓட்ட மனங்களாக அணியின் மொத்த எண்ணிக்கை 55 உயர்ந்துள்ளது. 2.3 பந்து ஒரு முடியல அணியின் மொத்த எண்ணிக்கை 55. இனி வெற்றி பெற வேண்டுமாயின் வெறுமனே 15 பந்துகளை சந்தித்து 46 ஓட்டங்களை பெற வேண்டும். கொடகலா அணி பார்வோம். அஜய் தனது 4வது பந்து பிரதியை வீசுவதற்காக மேலும் ஒரு சிறந்த பந்து வீச்சு லெக் திசையின் வாயிலாக ஒரு ஓட்டம். அந்த ஒரு ஓட்டம் அணியின் மொத்த எண்ணிக்கை 56 விழுந்துள்ளது. இனி வெற்றி பெற வேண்டுமாய் 14 பந்துகளை சந்தித்து 45 ஓட்டங்களை பெற வேண்டும். பார்வோம். மனோ தனது 2வது பந்தை எதிர்த்துக் கொள்வதற்காக மேலும் ஒரு சிறந்த ஒரு பந்து வீச்சு. இந்த பதிலும் லோங்கோன் திசையின் வாயிலாக ஒரு 6 ஓட்டம். அந்த 6 ஓட்டம் அணியின் மொத்த எண்ணிக்கை 62 உள்ளது. இனி வெற்றி பெற வேண்டுமாய் வெறுமனே 13 பந்துகளை சந்தித்து 39 ஓட்டங்களை பெற வேண்டும். தன் இறுதி பந்து பிரதியை வீசுவதற்காக சத்யராஜ் மேலும் ஒரு சிறந்த பந்து வீச்சு திசையில் ஆட்டம் இழக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம். காலத்தடுப்பாட்ட வீரர்களின் கவனம் மீதும் காரணமாக மேலும் ஒரு 2 ஓட்டம். அந்த 2 ஓட்டம் அணியின் மொத்த எண்ணிக்கை 64 உயர்ந்துள்ளது. இந்த போட்டியிலே கொடகலா அணியினர் வெற்றி பெற வேண்டுமாயின் எஞ்சியிருக்கும் 12 பந்துகளிலே 37 ஓட்டங்களை பெற வேண்டும். 17 பந்துகளுக்கு 37 ஓட்டங்கள். புதிய பந்து வீச்சாளராக தயாபரன் அழைக்கப்பட்டுள்ளார். ஒரு அணியின் தலைவரும் கூட. பார்வோம். தனது 1வது பந்து பிரதியை வீசுவதற்காக தயா அஜய் நோக்கி மேலும் ஒரு 6 ஓட்டம் மிட் விக்கெட் திசையின் வாயிலாக அந்த 6 ஓட்டம் அணியின் மொத்த எண்ணிக்கையாக 70 உயர்ந்துள்ளது. 3.1 பந்து ஒரு முடியல அணியின் மொத்த எண்ணிக்கை 70. இனி வெற்றி பெற வேண்டுமாயின் 11 பந்துகளை சந்தித்து 31 ஓட்டங்களை பெற வேண்டும். கொடகலா அணி அதை இதுவரையிலும் 28 ஓட்டங்களுடன் களத்தில் தன் 2வது பந்து பிரதியை தயா திசையின் வாயிலாக ஒரு ஆட்டம் இழக்கக்கூடிய வாய்ப்பு. களத்தடுப்பாட்ட வீரரின் கவனமீனம் காரணமாக பிடியெடுப்பு கை நழுவப்பட்டு மேலும் ஒரு ஓட்டம். அந்த ஒரு ஓட்டம் அணியின் மொத்த எண்ணிக்கையாக 71 உயர்ந்துள்ளது. மேலும் ஒரு சிறந்த பந்து வீச்சு லோகன் திசையின் வாயிலாக மேலும் ஒரு ஓட்டம். அந்த ஒரு ஓட்டம் அணியின் மொத்த எண்ணிக்கை 72. இனி வெற்றி பெற வேண்டுமாயின் 9 பந்துகளை சந்தித்து 29 ஓட்டங்களை பெற வேண்டும். அஜய் என்ன செய்ய காத்திருக்கிறான் என்று பார்ப்போம். தந்த 4வது பந்து பிரதியை வீசுவதற்காக தயா மேலும் ஒரு சிறந்த பந்து வீச்சு மேலும் ஒரு ஓட்டம். அந்த ஒரு ஓட்டம் அணியின் மொத்த எண்ணிக்கை 73. 8 பந்துகளை சந்தித்து 28 ஓட்டங்களை பெற வேண்டும். 8 பந்துகளுக்கு 28 ஓட்டங்கள். மேலும் ஒரு 6 ஓட்டம். மனோ ஃப்ளோமுக்கு திரும்பியுள்ளார் எனலாம். அந்த 6 ஓட்டம் அணியின் மொத்த எண்ணிக்கையாக 79 உயர்ந்துள்ளது. இந்த போட்டியிலே கொடகலா அணியினர் வெற்றி பெற வேண்டுமாய் 7 பந்துகளை சந்தித்து 22 ஓட்டங்களை பெற வேண்டும். 7 பந்துகளுக்கு 22 ஓட்டங்கள். பார்ப்போம். இந்த பந்து ஒரு 6 ஓட்டம் கிடைக்கப்பெற்ற பெருமானால் இலகுவான வெற்றி இலக்கை அடையலாம். கூறியது போலவே ஒரு 4 ஓட்டம் கிடைக்கப்பட்டுள்ளது. அந்த 4 ஓட்டம் வாயிலாக அணியின் மொத்த எண்ணிக்கை 83 உள்ளது. இனி வெற்றி பெற வேண்டுமாய் 6 பந்துகளை சந்தித்து 18 ஓட்டங்களை பெற வேண்டும். 6 பந்துகளை சந்தித்து 18 ஓட்டங்களை பெற வேண்டும். 6 ஓட்டங்கள் பெற்றால் இலகுவான வெற்றி இலக்கை பெற்றுக் கொள்ளலாம். பார்ப்போம். அஜய் என்ன செய்ய காட்டியிருக்கிறார். இந்த போட்டியிலே 30 ஓட்டங்களை தன்னிச்சையாக பெற்ற அஜய் இன்னும்
இந்த போட்டியை கொடகல அணிக்கு வெற்றி வாய்ப்பை தேடி தருவார்கள் என்று பார்ப்போம். இறுதி பந்து பிரதியை வீசுவதற்காக கௌரவ அணியின் சார்பாக பாஸ்கர் பாஸ்டி 6 பந்துகள் 18 ஓட்டங்கள். அஜய் முதலாவது பந்திலே லோகன் திசையில் ஒரு சிறந்த ஒரு கல்தரப்படும் ஒரு 4 ஓட்டம் பகர்த்தப்பட்டு மேலும் ஒரு ஓட்டம் அந்த ஒரு ஓட்டமாய் ஆடங்களாக அணியின் மொத்த எண்ணிக்கையாக 84 உயர்ந்துள்ளது. இந்த போட்டியிலே கொடகல அணியினர் வெற்றி பெற வேண்டுமாய் 5 பந்துகளை சந்தித்து 17 ஓட்டங்களை பெற வேண்டும். 3-6 ஓட்டங்களுக்கான தேடல் இது. பார்ப்போம். மனோ மனோவும் ஆட்டமிழந்து வெளியே செல்கின்றார். கடந்த பந்து ஓவர்களிலே சிறந்த துடுப்பாட்டாட்டை வெளிக்காட்டிய மனோ இந்த போட்டியிலே வெற்றி பெற வேண்டுமாய் 4 பந்துகளை சந்தித்து 17 ஓட்டங்களை பெற வேண்டும். 4ஆம் நிலை துடுப்பாட்ட வீரராக சுதா, இடது கை துடுப்பாட்ட வீரர் சுதா இந்த மைதானத்திலே பயிற்சிகளை பெறக்கூடிய ஒரு வீரர். T20 போட்டிகளிலே அதிகமாக இந்த மைதானத்தில் விளையாடும் ஒரு வீரரும் கூட சுதா. 4 பந்துகள் 17 ஓட்டங்கள். ஒரு இடது கை துடுப்பாட்ட வீரர். For 17 runs needed. தனது கள வீரர்களை சரி செய்த வண்ணம் நான்கு பந்துகள் 17 ஓட்டங்களை பெற வேண்டும். கொடகல அணியினர் இந்த போட்டியில் வெற்றி பெற வேண்டுமாய் தனது 3வது பந்து பிரதியை வீசுவதற்காக பாஸ்கர் சுதாவை நோக்கி மேலும் ஒரு சிறந்த பந்து வீச்சு லாங் ஆஃப் திசையின் வாயிலாக ஒரு ஓட்டம் அந்த ஒரு ஓட்டம் மடங்களாக அணியின் மொத்த ஓட்ட எண்ணிக்கை 85 உள்ளது. இந்த போட்டியிலே வெற்றி பெற 3 பந்துகளை சந்தித்து 16 ஓட்டங்களை பெற வேண்டும். 3 பந்துகளுமே எல்லைக்கு அப்பால் செல்ல வேண்டிய சூழ்நிலை கொடகல அணிக்காக. சிறந்த ஒரு பந்து வீச்சாளர் பாஸ்கர் தனது 4வது பந்து பிரதியை வீசுவதற்காக அஜயை நோக்கி ஃபுல் டாஸ் முறையில் வீசப்பட்ட பந்து வீச்சு எந்த ஒரு ஓட்டமும் பெற்றுக்கொள்ள முடியவில்லை. 2 பந்துகளை சந்தித்து 16 ஓட்டங்களை பெற வேண்டும். இரண்டு பந்துகளுக்கு 16 ஓட்டங்கள். பாஸ்கர் அஜயை நோக்கி மேலும் ஒரு ஆட்டம் இருக்கக்கூடிய சந்தர்ப்பம். ஒரு 4 ஓட்டமா இல்லை, மேலும் ஒரு ஓட்டம் அந்த ஒரு ஓட்டம் மடங்களாக அணியின் மொத்த எண்ணிக்கையாக 86 உள்ளது. 1 பந்துகளை சந்தித்து 15 ஓட்டங்களை பெற வேண்டும். ஒரு சிறந்த ஒரு பந்து வீச்சாளர் பாஸ்கர், ஒரு சிறந்த ஒரு சேவரத்துறை வீரரும் கூட பாஸ்கர். 1 பந்துகள் 15 ஓட்டங்கள். மேலும் ஒரு சிறந்த ஒரு துடுப்பாட்டம் லோகன் திசையின் வாயிலாக ஒரு 6 ஓட்டம் அந்த 6 ஓட்டம் மடங்களாக அணியின் மொத்த எண்ணிக்கை 92. இந்த போட்டியிலே வெற்றி பெற்ற கௌரவ அணிக்கு எங்கள் மனமார்ந்த வாழ்த்துக்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போல கொடகல அணியினருக்கு எங்களது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்த போட்டியாக
தொடர்ந்து இந்த நாளுக்கான அனைத்து விதமான போட்டிகளும் தற்பொழுது நிறைவுக்கு வந்திருப்பதை நாங்கள் உங்களுக்காக அறிய தருகிறோம். எனவே எதிர்வரும் 31ஆம் தேதி இந்த சுற்று போட்டியினுடைய இறுதி நாளோடு உங்கள் அனைவரையும் நாங்கள் கை கோர்க்க காத்திருக்கின்றோம். இந்த நாளிலே சிரேஷ்ட பிரிவு அணிகளிலே லீக் சுற்று போட்டிகள் முழுமையாக நிறைவுக்கு வந்து ஒரு நொக்கவுட் சுற்று போட்டி தற்போது நிறைவுக்கு வந்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. எதிர்வரும் 31ஆம் தேதி கனிஷ்ட பிரிவு சிரேஷ்ட பிரிவுகளிலே போட்டிகள் இடம்பெற காத்திருக்கின்றது, நொக்கவுட் சுற்று போட்டிகளாக. எனவே நாங்கள் ஏற்கனவே கூறியது போல உத்தியோகபூர்வ வாட்ஸ்அப் குழுவினோடாக இந்த போட்டிகளினுடைய அனைத்து விதமான நேர அட்டவணைகளையும் நாங்கள் நாளைய தினம் உங்களுக்காக வழங்குவோம். எனவே குறித்த நேரத்துக்கு கட்டாயமாக அணிகள் வருகை தர வேண்டும். இல்லாத சந்தர்ப்பத்தில் நேரடியாக அணிகள் போட்டியிலிருந்து விலக்கப்பட்டு எதிர் அணிக்கு வெற்றி வாய்ப்பு வழங்கப்படும் என்பதை கவனித்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். தொடர்ந்து இந்த போட்டிகளுக்கான ஆட்டநாயகன் விருது எதிர்வரும் 31ஆம் தேதி காலை வேளையிலே வழங்கப்படும் என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த போட்டியும் அதே போல கடந்த போட்டிக்கான ஆட்டநாயகனுக்கான விருது எதிர்வரும் 31ஆம் தேதி வழங்கப்படும் என்பதை கவனித்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம்.